ஆளாளுக்கு ஏதோ அவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்ப ஐயப்பன் இதுக்குள்ள அடக்கமான்னு அடக்கிடுறாங்க. ஏதோ ஐயப்பன் அப்படின்னாலே கேரளாவுக்கு மட்டுமே உகந்த தெய்வம். 5000 வருஷம் ஆச்சு கோயில் கட்டி. திரேதா யுகத்துல ஒரு பிறந்தாரு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதுக்கு முன்னாடியே சாஸ்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஐயப்பன் தான். சாஸ்தாங்கிறவரு ஆதிமூர்த்தி, ஐயப்பன் அவதாரமூர்த்தி. இப்போ நம்ம விஷ்ணு கிருஷ்ணர் யாரு? விஷ்ணுவோட ஒரு அவதாரம். ராமர் யாரு? விஷ்ணுவோட அவதாரம். நரசிம்மர் யாரு? விஷ்ணுவோட அவதாரம். வாமனர் யாரு? விஷ்ணுவோட அவதாரம். திருமால்னால அவர் தான், பெருமாள்னால அவர் தான், ரங்கநாதனால அவர் தான். மூல அவர் யாரு? விஷ்ணு திருமால்னு சொல்றோம். அப்ப அவதாரமூர்த்தி தான் மணிகண்டன்னா, ஆதிமூர்த்தி யாருன்னா ஐயன், சாஸ்தா. அவர் பேரு சாஸ்தா. எக்கச்சக்கமான அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு துளி மணிகண்ட அவதாரம். 8 அவதாரம் உண்டு, 8 ஸ்வரூபம் உண்டு. அஷ்டகர்மங்களில் இவர் அறியாதது ஒன்றுமில்லை. அப்ப அந்த 8 அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. ஆதி சாஸ்தா, பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, வித்யாசாஸ்தா, கிராத சாஸ்தா, ஆரிய சாஸ்தா, கடைசியா தர்மசாஸ்தா. அப்ப கடைசியா தர்மசாஸ்திரம், அதுக்கு முன்னாடி எவ்வளவு அவதாரங்கள் இருக்கு?